வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நான் உங்க ட்ரேடிங் மென்டார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிக்விடிட்டினா என்ன, லிக்விடிட்டியில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஸோ எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா லிக்விடிட்டியை வந்து நம்ம மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் இந்த லிக்விடிட்டியை பற்றி நான் ஃப்ரீயாக கோர்ஸுமே நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லிக்விடிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்ராப்னு சொல்லலாம். ஸோ சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து எப்படின்னு சொல்றதுன்னா ஒரு பெரிய ஒரு வேலை மாதிரி. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு உப்பு பாக்கெட் எடுத்துக்கோங்களேன். உப்பு பாக்கெட் எடுத்து இப்போ நீங்க கொட்டிட்டு ஒரே ஒரு சீனி தூளை மட்டும் அது உள்ள போட்டுட்டு இந்த உப்புக்குள்ள அந்த ஒரு சீனி மட்டும் தனியா எடுன்னு சொன்னா எடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இந்த லிக்விடிட்டி. ஸோ தெரிஞ்சிருந்தாலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த லிக்விடிட்டியை பொறுத்தளவுக்கு நான் இதே மாதிரி ப்ரொஃபஷனலா உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஒரு ஹியூமனுக்கு, அதாவது ஒரு ஃப்ரெண்டு, இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி சொன்னா புரியுமோ, ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ லிக்விடிட்டி கான்செப்டை நீங்க எந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா, ஹியூமன்ஸ் ட்ராப். ஸோ ஹியூமன்ஸ் ட்ராப்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டிலலாம் பார்த்துக்கோங்களேன். ஸோ இப்போ உங்க வீட்டில் இருக்கீங்க, வீட்டை பொறுத்தளவுக்கு நீங்க தான் வீட்டு ஓனர். ஸோ உங்க வீட்டை சுற்றி நிறைய எலி இருக்கு. ஸோ அந்த எலி தொல்லை அதிகமாக இருக்கும்போது எலியை பிடிக்கணும்னு பார்ப்பீங்கல்ல. ஸோ அந்த எலியை பிடிக்கிறதுக்கு எலி மருந்து வைப்பீங்க, எலி ட்ராப் வைப்பீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த எலி மாட்டினதுக்கப்புறம் எடுத்து வெளியே போட்டுருவீங்கல்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் ட்ரேடிங்லையும். இப்போ வீட்டில் பொறுத்தளவுக்கு நீங்க ஓனர், எலிலாம் உங்களுக்கு தொல்லையா இருக்கு. அதே ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நீங்க தான் எலி. ஸோ அப்போ இந்த ட்ரேடிங்கோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி. ஸோ இந்த எஸ்எம்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது ஒரே நேரத்தில் 1 கோடி 2 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா பேங்க். ஸோ எஸ்எம்சியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் பேங்க் தான். ஸோ பேங்க்னா என்ன, நம்ம வந்து அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தேவையானப்ப எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பேங்க் பின்னாடி பல வேலை பார்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே ட்ரேடிங் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நான் தான் பேங்க் ஓனர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க 100 பேர் இருக்கீங்க. 100 பேருமே ஒவ்வொரு ₹1,00,000 என்கிட்ட வந்து பேங்க்ல போடுறீங்க. அப்போ 100 பேர் ₹1,00,000 போடும்போது என்கிட்ட 1 கோடி இருக்குமா? ஸோ இப்போ நீங்க தேவையான அப்ப தான் எடுப்பீங்க. அப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா பேங்க் கூட ஒரு சின்ன கனெக்ஷன், ஒரு சின்ன கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அவங்க கிட்ட கடன் வாங்குற மாதிரி. இப்போ நீங்க 100 பேர் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 கோடி இருக்கா? ஸோ அந்த 1 கோடியை பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணுவேன் அதை வச்சு. ஸோ எனக்கு கண்டிப்பா லாஸே வராது. ஏன்னா நாங்க இன்வெஸ்ட் பண்றது பெரிய அமௌண்ட். ஸோ நான் எந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்டை உள்ள இன்வெஸ்ட் பண்றேனோ, அந்த அளவுக்கு என்னால மார்க்கெட்டை என் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஸோ அவங்க தான் எஸ்எம்சி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.